வாஞ்சிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்க வந்து நிற்கிறேன். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். அர்ப்பணித்து வருகிறேன். அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் உம்மை வாஞ்சிக்கிறேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை என்றென்றும் உமக்கே சொந்தம். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். ஜீவன் தரும் வார்த்தை உம்மிடம் உண்டே, வேறெங்கு நான் செல்வேன். ஜீவன் தரும் வார்த்தை உம்மிடம் உண்டே, வேறெங்கு நான் செல்வேன். உந்தன் பாதம் ஒன்றே எனக்கு போதுமே, அதுவே எந்தன் வாஞ்சை. உந்தன் பாதம் ஒன்றே எனக்கு போதுமே, அதுவே எந்தன் வாஞ்சை. நீங்க சொல்றீங்களா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை என்றென்றும் உமக்கே சொந்தம். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். உம்மை விட்டு என்னை பிரிக்கின்ற பாவம் ஒரு நாளும் வேண்டாமையா. உணர்ந்து சொல்றீங்களா? உம்மை விட்டு என்னை பிரிக்கின்ற பாவம் ஒரு நாளும் வேண்டாமையா. சொல்லுங்க. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை என்றென்றும் உமக்கே சொந்தம். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். ஆமென். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். என் விருப்பம் செய்த நாட்கள் போதும், இனி உம் விருப்பம் தினம் செய்வேன். என் விருப்பம் செய்த நாட்கள் போதும், இனி உம் விருப்பம் தினம் செய்வேன். உந்தன் ஆலயமே எனக்கு ஆனந்தமே, அனுதினம் வாஞ்சிக்கிறேன். உந்தன் ஆலயமே எனக்கு ஆறுதலே, அனுதினம் வாஞ்சிக்கிறேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை என்றென்றும் உமக்கே சொந்தம். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் உம்மை வாஞ்சிக்கிறேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை என்றென்றும் உமக்கே சொந்தம்.
உம்மை விட்டு என்னை பிரிக்கின்ற பாவம் ஒரு நாளும் வேண்டாமையா. உம்மை விட்டு என்னை பிரிக்கின்ற பாவம் ஒரு நாளும் வேண்டாமையா. ஆராதனை துதி ஆராதனை. பாரத்தோடு காஞ்சியோடு கேளுங்க. துதி ஆராதனை என்றென்றும் உமக்கே சொந்தம். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன், என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன், என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. பாடல் வரிகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான வரிகள். ஆண்டவர்கிட்ட அப்படியே ரொம்ப நெருக்கமா பேசுறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் விருப்பம் செய்த நாட்கள்லாம் போதும், இனி உங்க விருப்பம் தான் நான் செய்யணும் ஆண்டவரே. அப்படி நம்ம சொல்றோமா? ஆமென். நிறைய நேரம் நம்முடைய விருப்பம் செஞ்சிட்டோம். அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் உங்க விருப்பம் செய்யணும்னு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. உலகத்தில் வாழ்கிற எல்லா வாழ்க்கை நாட்களெல்லாம் உங்க கூட வாழ்கிறது தான் என்னுடைய பாக்கியம் ஆண்டவரேன்னு சொல்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? எஸ் ஆமென். உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்கிறன்றதை விட உங்களோட நான் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. கூட நான் வாழணும் இல்லை, அந்த ஒரு ஆசை நான் அப்படி விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மோடு வாழணும் ஆண்டவரே, நான் உம்மோடு வாழணும். ஹல்லேலூயா. 80 வருஷம் ஒருத்தர் வாழ்கிறாருன்னா, 40 வருஷம் ஆண்டவரோடு ஒருத்தர் இருக்கிறாருன்னா, எது முக்கியமானதுன்னா அந்த நான் இன்னும் ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்த 40 வருஷம் வேஸ்ட்டு. அவரோடு வாழ்ந்தது 40 வருஷம் தங்கம் மாதிரி வலிமையானது, மகிமையான நாட்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்த வருஷங்கள் தான் பெருசா பேசப்படுது. அவன் வாழ்ந்த காலத்தை விட ஆண்டவரோடு எவ்வளோ காலம் சஞ்சரித்தான்ற அந்த தான் இன்னைக்கு எல்லா உலகமெல்லாம் பேசுகிறாங்க, பிரசங்கத்திலலாம் பேசுகிறோம். அவன் 900 சொச்ச வருஷம் வாழ்ந்தான்றது பெருசாக தெரில, ஆனால் தேவனோடு வாழ்ந்த வருஷம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான வருஷங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல ஜீவன் தரும் வார்த்தை உம்மிடத்தில் இருக்க ஆண்டவரே. நான் வேற எங்க போக முடியும்? சிலர் போயிடுறாங்கல்ல ஆண்டவர் விட்டுட்டு. நான் எங்கப்பா போவேன்? உயிருள்ள வசனம் உங்ககிட்ட இருக்கு. அதைத்தான் பேதுரு சொன்னான், அதுதான் நம்மளும் சொல்றோம். உயிருள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கும்போது உம்மை விட்டு விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? ஆண்டவரே ஹல்லேலூயா. உந்தன் பாதம் ஒன்றே எனக்கு போதுமே, அதுவே எந்தன் வாஞ்சை ஆண்டவரே. உம்மை பிரிக்கிற பாவம் எனக்கு ஒரு நாள் வேண்டாம். கர்த்தர் என்னை விட்டு பிரிக்கிற அந்த பாவம் எனக்கு வேண்டான்னு சொல்ற அந்த வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. ஒவ்வொரு நாள் இந்த பாடல் வீடுகள் நீங்க பாடுங்க. இன்னொரு பாடலை பாடி தேவனை நம்ம ஆராதிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும். அவர் செய்த நன்மைகள் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஒரு பாடலை பாடி நம் தேவன் மகிமைப்படுத்த போறோம். பிரைஸ் தி லார்ட். வேற எந்த சிந்தையும் வேண்டாம், மனசார பாடுங்க கர்த்தரை உயர்த்தி. எஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே,
துதித்திடும் என் உள்ளம் என்றும். நல்ல சத்தமா போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். ஆமென். வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆழ்மையுள்ள எஸ் பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன், பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றென்றும் போற்றும். முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றென்றும் போற்றும். பாடுங்க ஹல்லேலூயா. இயேசுவே என் உள்ளம் என்றும் போற்றிடும், என் உள்ளம் என்றும் ஓ துதித்திடும், என் உள்ளம் என்றும் ஓ போற்றிடும், என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றென்றும் என் உள்ளம் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை, முழு உள்ளம் பாடும். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே,
நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். கர்த்தர் இந்த கால வேளையில எல்லாரும் இணைந்து ஆராதிக்கிறோம். இந்த முதல் ஆராதனையில தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட, தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆவியால் நம்மை நிரப்புவாராக. தேவன் தம்முடைய அபிஷேகத்தால் ஆண்டவர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் தான் எங்களுக்கு பலன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கால வேளையில உம்முடைய பலத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பலத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே. கிருபையால் நிரப்புகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மையே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில கர்த்தாவை மனதாரமை துதிக்கிறோம் ஐயா. பாவங்களை மன்னித்தவரே ஸ்தோத்திரம். பலன் தந்தவரே, ஆறுதல் தந்தவரே, அனுதினம் வழி நடத்தினவரே, பலவீனங்களிலே சுகவீனங்களிலே கர்த்தர் தந்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பாரங்களையும் வேதனைகளையும் ஆறுதல் தந்தவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமாக. இதுவரை தேவன் நம்மை கைவிடவில்லை, இன்னமும் அவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. நான் அவரையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனசார நல்ல ஆராதனை செய்தால் இந்த ஆராதனையில் ஒரு விடுதலை நீங்க காண முடியும். நீங்க ஒரு விடுதலையை காண முடியும். வந்த வண்ணமாக நீங்கள் திரும்புவதில்லை. கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமா தருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமையால நம்முடைய இருதயத்தை நிரப்புவாரு. ஒரு நிறைவை நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் தருவாரு. வெறுமைகள் மாறும். ஹல்லேலூயா. வெற்றுமைகள் மாறி ஆண்டவர் தாமே ஒரு நிறைவை ஆண்டவர் தருவார். நம்முடைய ஆண்டவர் நிறைவுள்ளவர். அவர் பூர்ணர் என்று பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. பூர்ண சர்க்குணர் ஆகிய கர்த்தர் நம்மையும் பூர்ணராக்கும்படி நம்முடைய கிருபையாலும் அபிஷேகத்தாலும் ஆண்டவர் நிரப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தயவாய் சொல்லுகிறேன், ஒருத்தர் கூட மௌனமா இல்லாம ஆண்டவர் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தரோடு நீங்க பேசுறீங்க. நீங்க ஆராதிக்கிறத கர்த்தர் கவனிக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன்னு சொன்னீங்களே. வாஞ்சித்தல் என்பது என்ன? வாஞ்சித்தல் என்பது என்ன? தாகத்தோடு விருப்பத்தோடு அப்படியே கர்த்தரை அப்படியே வைராக்கியமா தேவனை ஆராதிப்பது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாஞ்சைகளையும் தாகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதை வாஞ்சிக்கிறோமோ, எதை தாகமா இருக்கிறோமோ அதை அடையும் வரைக்கும் நாம் விட மாட்டோம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற வரை, முழுமையாக ஆராதித்து முடிக்கிற வரை அந்த வாஞ்சையும் தாகம் நமக்குள்ளே பொங்கி எழுந்து கொண்டு தான் இருக்கும். ஆண்டவரே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நாம் எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். முடிந்த எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று கைகளை உயர்த்தி அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. தேவன் மிகவும் நல்லவர். தேவன் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்மை போல யாருண்டு ஆண்டவரே. கர்த்தாவே நீ நல்லவர் அப்பா. எனக்கு நன்மை செய்ய நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்ல முடியுமா? அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னையா ஒருத்தர் இல்லை. அவரை போல நேசிக்கவும் யாரும் இல்லை. அவரை போல நமக்காக உயிர் கொடுக்கவும் யாரும் இல்லை. அவரை போல உயிர் தருந்தவர் யாரும் இல்லை. அவரை போல பாவங்களை மன்னிக்கிறவர் இல்லை. அவரை போல பரிசுத்தர் இல்லை. ஹல்லேலூயா. அவரை போல பரிசுத்தர் இல்லை. ஓ நீரே. ஹல்லேலூயா. நீ பெரியவர் இயேசுவே. ஓரதரம ஷபலதரமரியதனதரமனம. நன்றி ஆண்டவரே. ரிதர கரதரமோ ஷபலதரபலபா.
ரிமரியாக்கனதரபோ ஷபலதரபா ரியாத்தனதுரபலபலபா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவில் நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுவோம். அந்நிய பாஷைகளை தேவனை துதிங்க. தேவன் தந்த அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியில் நிரப்பி இருந்தால் அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. இதுவரை அபிஷேகம் பெறாதவர்களுக்கும் தேவன் தம்முடைய ஆவியை தருவாரு. தாகம் உள்ளவன் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவர்னு பைபிள் இருக்கு. மாம்சமான யாவருக்கும் தம்முடைய பரிசுத்த ஆவியை தருவார்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா இந்த உலகத்தை ஜெயிக்கிற சாத்தானை மேற்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியின் நிறைவை ஆண்டவர் தருவார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். ஆவின் நிறைவு ஒரு பெரிய பாக்கியம்ங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒரு பெரிய பாக்கியம். இன்னும் புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமைகளை எங்களுக்கு தார். உம்மை போல யாரும் நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் துணைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. ஷடாய் ஆராதிப்பேன். எலோகி ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவே ஆராதிப்பேன். ஷடாய் ஆராதிப்பேன். எலோகி ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவே ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே? உம்மை போல யாருண்டு? உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எத்தனை பேர் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்ல, கை உயர்த்தி, ஆண்டவரே நீ கலங்கி நின்ற நேரங்களை நினைச்சு பாருங்க. சோர்ந்து போன நேரங்கள் நினைச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் காயப்பட்டது உண்டு, சோர்வுகள் வந்தது உண்டு, சில விஷயங்கள் உங்க மனசை ரொம்ப கவலைப்படுத்தி இருக்குது. ஹல்லேலூயா. ரொம்ப கலங்கி நின்று அந்த இடத்துல ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்கினதை ஒருமுறை மறக்காதீங்க, மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை கைப்பிடித்து தூக்கினதை மறக்காதீங்க. அழுது உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து உங்களை கைப்பிடிச்சு ஆண்டவர் தூக்கினாரே. நாம கூட இருக்கிற மகளே,
நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் உன் இருந்த இடத்துல இருந்து கையை பிடிச்சு தூக்கி நிறுத்தினாரே, அதெல்லாம் மறக்க முடியுமோ? கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே தேவா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா, இயேசுவே ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆமென், அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா எல்லாரும்? ஹalleluya. ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே, நான் ஒரு நாளும் மறப்பதில்லை, நீ நடத்தி வந்த பாதைகளை மறப்பதில்லை. இயேசுவே, நீ மிகவும் பெரியவர் ஆண்டவரே. ஹalleluya. என் தேவனே, ஹalleluya. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார். இந்த கால வேளையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும், என் தேவன் செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஹalleluya. இந்த வரிகள் ரொம்ப முக்கியமானது. ஹalleluya. எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ அப்பெல்லாம் சொல்லுங்க, என் தேவன் எனக்காக ஏதாவது ஒன்று செய்வார் ஆண்டவர். கதவு பூட்டப்பட்டிருக்கும் போது சொல்லுங்க, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். வருமானமே இல்லாத நேரத்தில் சொல்லுங்க, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். ஹalleluya.
ஆமென். பூமி எல்லாம் பஞ்சம் வந்த போதும் எலியாவுக்கு ஏதாகிலும் ஒன்றை கர்த்தர் செய்தார். ஆற்று தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். அப்பத்தை இறைச்சியும் ஆண்டு கொடுத்தார். ஒரு நாள் அதுவும் இல்லாமல் போனது. அவருக்காக இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏதாகிலும் ஒன்றை செய்வார். ஒரு வாசல் அடைக்கப்படும் போது இன்னொரு வாசலை ஆண்டவர் திறப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எஸ், ஹல்லேலூயா. ஒருத்தர் வெறுக்கும் போது இன்னொரு ஒரு ஆதரவாக தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் பகைக்கும் போது இன்னொரு கூட்டத்தை நமக்கு ஆதரவாய் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்மை கைவிடும் போது இன்னொரு கை தூக்க தேவன் ஏற்படுத்துவார். ஒரு வாசலை அடைக்கும் போது ஒரு வாசல் திறக்கப்படும். கர்த்தர் நல்லவர். நம்புறவங்க கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஒரு வாசல் அடைக்கப்பட்டது நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒரு பிரச்சனை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒரு பக்கம் பிரச்சனை வரும்போது இன்னொரு பக்கம் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நிச்சயமாக கைவிடுவதில்லை. எஸ், ஆமென்.